தேம்பூச்சை கட்டி இந்த குத்துவாங்க நான் பரவாயில்லன்னு போட்டு விடாமுயற்சி வெற்றி தரும். இந்த அரிக்கு தேம்பூச்சி. ஆமாம், செம்ம வெயிட்டாக இருக்குது. இதுக்குள்ள நிறைய தேன் இருக்கு நினைக்கிறேன். செம்ம வெயிட்டில் இருக்கு. தேன் இருக்குமாடா? செம்ம வெயிட்டாக இருக்கு. இது அப்படியே இதுலேயே கவுட் வை. ஸோ எல்லா இந்த புகையை காட்ட காட்ட அதுகள் வந்து பக்கத்தில் வராது, ஓடிடும் கொஞ்சம். இதில் வந்து ராணி தேனியை பிடிக்கும். ஸோ எதிர்பார்த்து கொண்டு இருந்த நடக்க போகுது. 1 2 3 பாகுபலி ஆயுதம். ஸோ சேட். இது என்ன சொல்கிறா? இதோட 3 தடவை கெடுது. ஆடை மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கத்தர். எங்கே நிற்கன்னு தேம்பூச்சி அசைஞ்சா குத்தி சம்பவம் செஞ்சுட்ரும். ஓ மை காட். ஷூ 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 ஷூ. டூடு எனக்கும் பிடிக்கும். டேஸ்ட்டுமே வேறு லெவல். ஹலோ கைஸ், நான் தான் அவங்க ஜெயிக்க ப்ளோக். இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறேன்டா, நானும் என் தம்பியும் சேர்ந்து இன்னைக்கு அந்த தேன்பூச்சி எடுத்து இந்த பெட்டிக்குள்ளே அடைக்க போகிறேன். இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் நான் வீடியோ போட்டு இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் என்ன டிஃப்ரெண்ட் வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி கிட்ட வாங்க. இப்போ இந்த பெட்டிக்குள்ளே எப்படி நான் அடைச்சி வைக்கிறேன்னா உங்களுக்கு சாம்பிள் ஒன்று காட்டுறேன். அதுவே நான் அந்த கூடை எடுத்து உங்களுக்கு போடக்குள்ளையும் வீடியோவில் காட்டுறேன். வீடியோ பாருங்கள். ஸோ இந்த மூடியை வந்து இப்போ எடுத்து போட்டு அந்த தேன்பூச்சிக்கு தானே, தேன்பூச்சியில் வந்து இதில் வச்சு அந்த இதை வந்து கட்டி போட்டு இந்த வாழ்நாளால் கட்டி போட்டு இதில் மொத்தம் 5 இருக்கு. இன்றைக்கி அந்த 5லையும் கட்டி போட்டு இதேக்குள்ளே வச்சு போட்டு அந்த தேன்பூச்சி இருக்கு தானே, அந்த தேன்பூச்சை வந்து இதுக்குள்ளே விட்டு போட்டு இதை வச்சு அடைக்கிறேன். இதை வச்சு அடைச்சி போட்டு இந்த முன்னுக்கு இந்த சைட்டில் எங்கே காணல அவன் தான் கண்டுபிடிப்பான் தம்பிக்காரன். ஏன்னா அதில் அவன் வந்து பெரிய அதில் வந்து அவன் எப்படி சொல்கிறேன், அதில் அவனுக்கு நல்லா தெரியும். இதுவே லேசாக சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து ஒரு இடத்த வைப்பான். அந்த இடத்த தாங்க இல்லை அடுத்த ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையில் வைப்பான். அந்த தேன்பூச்சி இதுக்குள்ளே வராதுன்றதுக்கு, அதனால் தேன்பூச்சி இதுக்குள்ளே வராதுன்றதுக்காண்டி இதுக்குள்ளே வைப்பான். ஸோ வச்சு போட்டு இப்படி இதை மூடிப்பான். கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா உள்ளுக்குள்ளே தேன் கூடு கட்டிக்கும். ஸோ இந்த வீடியோவில் இதான் இருக்க போதும். இதை எப்படி செய்கிறான்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் குறையும். அதனால் அவன் இன்ட்ரெஸ்ட் கூட அந்த இன்ட்ரெஸ்ட் கூட எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட்டை செய்கிறான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே அப்புறம் கைஸ் பாய். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒரு முட்டி ஒன்று தெரியுதானே கைஸ், இந்த முட்டிக்குள்ளே இருந்த அந்த தேன் இதை வந்து அந்த முட்டிக்குள்ளே தம்பி வச்சிருக்கான். அந்த முட்டியில் மூடி வச்சிருக்கான். அது என்னத்துக்காண்டி அவன்கிட்ட அங்கே கேட்கணும். அந்த முட்டிக்குள்ளே மூடி வச்சதை இன்றைக்கு எடுக்க போகிறோம். அது அவனுக்கு அந்த திறமை இருக்கி, அதை வந்து இன்றைக்கு எடுக்க போகிறோம். ஸோ அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். இந்த மரத்துலாம் இருக்குது. இந்த மாமரத்தில் எங்கடா மாமரத்துக்கான இல்லை சாரி மரம் அங்கால இருக்கி. இது வந்து கொங்கிரிட்டு இந்த மரத்துக்குள்ள ஏறி அப்படியே எடுக்க போகிறோம். இப்படி இதை ஜூம் பண்ணி பார்த்தோம்டா, ஜூம் பண்ணி பார்க்குறாங்க இருக்கு. ஸோ இந்த முட்டி உங்களுக்கு தெரியுதானே, இந்த முட்டிலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ அப்படியே கண்டிப்பாக பாருங்கள் வீடியோவை. முயற்சியில் தம்பி இறங்கிட்டார். ஆனால் கேமராமேன்லாம் கிட்ட நிற்கலாம், குத்தி தள்ளிட்டுரும். அவனுக்கு மட்டும் அது தாங்குகிற சக்தி நிறையவே இருக்கி. அந்த இடத்துல வச்சு நெருப்பை கொளுத்தி அந்த புகை மூட்டமாக்கி போட்டு அதுக்கு பிறகு தான் அந்த தேனில் கை வைப்பான் போல். நம்ம கிட்ட போனால் நம்மளை கத்தம் பண்ணிவிட்றோம் தேன்பூச்சி. அதனால் தள்ளி நின்று வீடியோ எடுக்கிறது நமக்கு நல்ல.
இப்படியே கழிக்கியால இது கடும் சிக்கல் சிட்டுப்பாடா இருக்கி இப்படியே வச்சு கொண்டாண்டுதான் ரொம்ப கஷ்டம். இது தேம்பூச்சி வெட்டியில் வருகிறா. கம்மிங் கம்மிங் கம்மிங். ஓ என்ன கொள்றதுக்கு அவன் முடிவு எடுத்தான். கிட்ட காட்டுவா தேம்பூச்சை காட்டி இங்கே குத்துவாங்க. நான் பரவாயில்லன்னு ஒட்டு விடாமுயற்சி வெட்டி இருக்கு. இந்த அடிக்கு தேம்பூச்சி அப்படி தெரியுதா தெரியுதா வாடா இன்னைக்கு ஆமாம் செம்ம வெயிட்டாக இருக்குது. இதில் நிறைய தேன்றிக்கும் அன்றைக்கி செம்ம வெயிட்டில் இருக்கு. தேன்றிக்குமாடா செம்ம வெயிட்டாக இருக்கு. இது அப்படியே இதிலே கவுட்டு வைக்கணும். இப்போ முட்டியை பொத்து இப்போ அந்த இடத்த பூவே வைக்கும். புத்துமா எனக்கும் தள்ளிடுங்களா கொஞ்சம், நான் வீடியோ எடுக்கேன். ஸோ இப்போ முட்டி உடைச்சா தான் அதுக்குள்ளே இருக்க அந்த இதை எடுக்கலாம். ஆனால் தேன் பூச்சியும் இப்போ ஓடிக்கொண்டிருக்கி. ஏன்னா நான் கிட்ட போயிட இவ்வளவு தான் லாங்கில் இருக்கலாம். அப்போ தான் எனக்கு சம்பவம் செய்யாமல் இருக்கும். உழைக்கும் கையை நம்பி நாளைக்கு உலகமே இந்த தேன் வெட்டக்கிரம்புற தேன் ஐப்படத்தில் வர மாதிரியே எனக்கு ஃபீலிங். மறு ஜென்மம் இருந்தால் கூட மழை வேற ஒரு பக்கம் காயுது. ஸோ எல்லா பக்கமும் மெதுமெதுவாக தட்டி கத்தியால் செய்கிறாரு வேலை. மழை பெய்யுதுடா. இறகும் இல்லை கட்டை. இதை பார்த்தீங்கன்னா இதான் அந்த தேண்டை வந்து அந்த கூர் தம்பிக்கு ஒரு இடத்த கண்ணில் குத்தி கண்ணுக்கிட்ட குத்தி போட்டு இதுதான் அந்த சாமான். பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சாமான் தான் இருக்கும். நமக்கு எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் சின்ன ஒரு சாமான் நான் பார்க்குறதுக்கு. ஆனால் வேறு லெவலான ஆபத்தை கொடுக்கும் அது. ஸோ கிரகம் மழை வேற வந்துட்டு ஒன்றும் செய்யலாம், எடுத்து தான் ஆகணும். இந்த புகையை காட்ட காட்ட அதுகள் வந்து பக்கத்தில் வராது, ஓடிடும் கொஞ்சம். இதில் வந்து ராணி தேனியை பிடிச்சா எல்லா தேனியும் நம்ம கையில் மாட்டிடுவாங்க.
கொத்துப்படுதில்லை தம்பி, கொத்துப்படுதில்லை. இவர் நிலவரம் என்னென்னா தேன் பூச்சிக்கு நோவக்கூடா, முட்டிக்கு நோவக்கூடா, முட்டி உடையும். போட்டு கிண்டிருங்களேன் கொஞ்சம். ஸ்ரீனிவாசா கோவிந்தா சிஸ்டர் வேசா கோவிந்தா. ஆனால் உண்மையிலே எங்கள் கிரகம் வீடியோ எடுக்க ஒரு நல்லா தான் இருந்தது. வீடியோ எடுத்து முடிய அந்த இடையில் வரக்குள்ள மழையும் பேஞ்சிட்டு. முட்டி வெடிச்சிட்டாராக. நான் அப்பயும் தம்பிகிட்ட சொன்னேன், ஒரு நல்ல முட்டியாக பார்த்து வாங்கிடுறா, டக்குன்னு உடையிற மாதிரி. முட்டிக்காரனே நான் அப்படி முட்டியை கொடுக்கானே இல்லையான்னு சொன்னான். ஸோ எதிர்பார்த்து கொண்டிருந்த நடக்க போகுது. 1 2 3 பாகுபலி ஆயுதம். ஸோ சேட். கொஞ்சம் அப்படி இப்படி தான் உள்ளுக்குள்ளே இருக்கும். நான் கூட எதிர்பார்க்கல இப்படி இருக்குமெண்டு. ஏன்னா எங்களோட தம்பி நிறைய இதில் அனுபவம் இருக்கு, நிறைய இதையும் பார்த்துருக்கேன். அப்படி இவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் இப்போ என்ன ஒரு குத்து வாங்கலைன்னு சொல்லக்குள்ள ஒரு குத்து வாங்க போகிறேன்னு மட்டும் தெரியுது. பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக இருக்கு. பெட்டியா திலும் இதெல்லாம் வந்து தேன் இருக்கும். இன்னைக்கு ஒரு பொடி என்ன உள்ளுக்குள்ளே என்ன ஒன்று இருக்குன்னே. எல்லா வட்டங்களுக்குள்ள போடாங்க. கொசு வந்தாலும் தேன் வந்து இதே மாதிரி ஏரிக்கு ஃபீலிங். தேனை வட்டி அடிக்காடா. ஓ தேனை வட்டி எடுக்கும். தம்பி ஒரு கோப்பன் தோயா. சரி நீ திரும்ப எடுக்க வரியோ. கல்லன் கல்லன் கல்லன். இந்த அருகி தேன். ஐயா இந்த அருகி தேன் பழசுதாய்யா, பழசுதாய்யா. இந்த அருகி தேன். தேனை வட்டி எடுக்க போகிறாரு. தேனை வட்டி எடுத்து போட்டு மிச்சம் அந்த என்ன இதை சொல்கிற என்ன என்னத்தில் சொல்கிறது? எது தேன் நடுவில் இருக்கியா தேன்? இந்த தேன் வலி இது உங்களுக்கு தெரியுதா? Oh my god. அங்கே இருந்தல நேராக அங்கே சைட்டில் இருக்கா நேடாவது. அது எப்படியும் பட்டி எப்படியும் கட்டுங்க. ஸோ இந்த டேய் அப்படி போடாதடா, நான் பயந்துருவேன். கீழே எது இருக்கணுமா? அது அப்போ அது வெயில வச்ச மாதிரி. ஓ எடுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் வர அப்படி வைங்க வைங்க. ஐயோ நீ வை கட்டு கிலோ. இது என்ன சொல்கிறா? இது இதோட 3 தடவை கேட்டுது. ஆடை ஆடை இதை இப்படி வச்சு கட்டுறது. நம்மளோட வாழை மரத்தில் இருந்த நார் எடுத்து அந்த நாரால் கட்டி நம்ம இதுக்குள்ளே இறக்குறேன்.
இப்படி தான் கட்டுவாங்க. இதை கட்டி இப்படியே வைப்பாங்க அவங்களுக்குள்ளே. இதான் வேலை. இது அடுத்த எடுக்காரு. அது பூச்சி கூட இது குத்திப்பட்டா இதோட 3 குத்து வாங்கித்தாரு. எத்தனை மாதம் முடியுது இப்படி வச்ச நீ பூட்டி? நான் குத்துவாங்க அப்புறமா நம்ம தள்ளியே நிற்போம். மிக்க குஞ்சு அப்படி வேத்தரை அப்படி வேத்தரிக்கையில் வச்சுட்டாங்க. அப்போ சேர்த்தா வைக்கலாம். அவ்வளோ முட்டை இருக்கு. முட்டை இல்லைடா அவ்வளோ அது முட்டை நேராக வெட்டி கழிச்சு கொடுத்துருவாங்க. இதில் வந்து அவட்டு தம்பி கட்டிங்கு கட்டிங்கு நீ போடு கவலை தீர உனக்கு. அப்படிதான் அப்படிதான். இவ்வளவு வந்து தேன் சரி காட்டு கொஞ்சம் தேனை காட்டு. நீ சாப்பிட்றதுலேயே குறியா இருக்கியா சார்? ம் கூடியது. சில இடங்கள் அப்படியே பொட்டைட் ஆகுது. ஸோ கட்டினது நிற்கலாட்டி திரும்பி கட்டப்படும். ஸோ இது செகண்ட், ரெண்டாவது. இதே மாதிரி 5 வருமா? சரி 5 பேர். ஆ மாட்டிக்கினா 60 அவரை காப்பாற்றணும் கத்தரு. எங்கே நிற்கணும் தேம்பூச்சி அசைஞ்சா குத்தி சம்பவம் செஞ்சுட்ரும். ஓ மை காட். ஷூ 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 ஷூ. மாட்டிக்கினா 60 அவரை காப்பாற்றணும் கத்தரு. கொஞ்சம் எடுத்துடாதி. என்னடா இப்படி சொல்லிட்டேன்? சிரிக்கவும் முடியாது, அளவும் முடியாது. ஐயோ மூக்குக்குள்ளே போய்தா. ஸோ அது போயிட்டு களை எடுக்கலாடா. பூச்சி கூட இருக்கு. ஏன் அங்கே ஓவரா போகிறா டைட்டாக எப்படி வச்சுட்டோம். இதில் கொஞ்சம் தான் அரிக்கணும் தேன். இன்னும் குத்திப்படுதா? ஸோ இந்த வேலையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப இக்கட்டான வேலைகள், கஷ்டப்படுற வேலைகள். ஆனால் இது வந்து குத்தி செண்டா முகம் இல்லாமங்க. இதில் 7 குத்துனா பாம்போட விஷமாக அப்படிலாம் சொல்கிறாங்க. பாம்பு இருக்குன்றாங்க, குழவி குத்துமன்றாங்க. ஸோ அதை விட இது செம்மையாக இருக்குது. இவர்கள் இதுக்குரியவர்கள்.
தரனாலே ஓடத்த மாட்டேன். இந்த தேன் வந்து கத்தியில் பாருங்க எப்படி இருக்குண்டு. கதைக்காரா இந்த கேப் மட்டும்தான் வந்து தேன் இஞ்சால ஈஸின்னு ஒரு துண்டு அங்காளைக்கெல்லாம் வந்து ஆடை. ஏன் இவர கை நடுங்குது இப்போ கொஞ்சம் பார்ப்போம் சார். வைங்க வைங்க அப்படியே வைங்க. இதையும் கட்டப்புறாரு இன்னும் ட்ரெண்ட் இருக்குனே. நம்மட ஒரு பெட்டி தானே இருக்கணுட்டு. இந்த பெட்டியில் வந்து நிறைய வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருக்கான். அதில் வந்து ஒரு இடத்துல ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து அந்த எப்படி சொல்கிறேன் தேன் பூச்சி இதில் வந்து கூடு கட்டிச்சுன்னா இதில் வந்து ஒரு இதாக வியாபாரமாக செய்யலான்னு கூட நிறைய வாங்கி ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் மழையில் நனைஞ்சி வெயிலில் காஞ்சி புயலில் அடிச்சுட்டு போயிட்டு இதுக்கு முதல்ல ஒரு ரீசனில் எங்களோட ஊரில் சுனாமி வர போகுதுன்னு கழிச்சவங்க அந்த சுனாமியில் அடிச்சுட்டு போயிட்டு எடுக்கிறதுல ஏதாவது ஒன்று தான் எடுப்பார். ஏன்னா அது மற்றது என்னடா மற்றது கட்டுறதுக்கு வந்து நம்மளோட எப்படியா ட்ரை பண்ணி கட்டணும். கட்டினா தான் இந்த தேனெல்லாம் உள்ளூர் எடுக்கலாம். ஓ ஸோ இப்போ இந்த கூட்டத்துக்குள்ளே ராணியை தேடணும். அள்ளி எடுத்த பறந்துரி அங்கே ராணி பறந்துச்சுன்னா அப்படி அவ்வளோ போயிடும். ராணிலாம் இருக்கு இவ்வளோ விஷயமும். ராணி வந்து இதுக்குள்ளே அங்கேயே இருக்காவும் அவள் தேடணும். ஓ ஓ ஓ ஓ குழப்பி விட்றாதீங்க. இது அப்புறம் எல்லாம் ஒரே சைஸ் தானே ராணியை கண்டுபிடிக்கிற கஷ்டமா. எல்லோரும் அங்கே அங்கே அலையாள் மோதி திடுறாங்க. கேமராமேன் நானே ஆகிட்டேன் சிலமாக நிற்கணும். இப்போ ஒரே ஒரு குத்து வாங்கியிருக்கேன். எப்போ நான் இல்லை இந்த கேப்புக்குள்ளேயும் குத்து வாங்காமல் இருக்கணும். அவ்வளோதான் பிரச்சனை. அதுக்குள்ளே இன்னொன்று மிருக்கி அதை எடுக்கலாம். அதை இது அதில் கொஞ்சம் தான் இருக்கிறதேன். ஓ ஓ ஓ இதெல்லாம் சின்னதெல்லாம் கூட இருக்கான்ட்டு சொல்கிறாரு. அந்த ஆடையும் சேர்த்தா இப்போ எனக்கு நாக்கு வருது. டூடு முட்டியன்ற வழியால் நான் இப்படி வச்சிருக்கி. ஏண்டா இப்படி ஊத போகல நடந்து போகல குத்தும்பா. அடுத்தது கட்டுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கு இதில் நிறைய அனுபவம் இருக்கு.
அவர் குத்துவாங்க அனுபவம் இருக்கு, அவருக்கு குத்த போகிற அனுபவம் இருக்கு. ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே வந்து ஆதிவாசி மயக்கானே முடிய பாருங்கள் மண்டையில் எறி. கதை சொல்லுங்கள் உங்களோட கருத்து. தேனை திண்டு விட்டு இப்படி முடிச்சு திரிக்கான பாருங்க. ஸோ இதோட எத்தனாவது? 1 2 3 4, இதோட 5ஆவது. இந்த தேனை தூக்கி தான் இப்போ இந்த கூட்டத்தில் வந்து நம்ம ராணியக்காவை தேடி பிடிச்சா நம்மளோட பிளான் சக்ஸஸ். இந்த கூட்டத்தில் வந்து இப்போ ராணியக்காவை தேடி பிடிக்கணும். ராணியக்கா உதராத நான் சில மாதிரி இருக்கிறேன். ராணியக்காவை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ராணி இந்த எப்படி சொல்கிறேன், ஒரு தலைவன், இப்போ ஒரு தலைவன் சொன்னால் எல்லோரும் கேட்குற மாதிரி இந்த ராணியை நம்ம பிடிச்சா இந்த ராணியில் பின்னால் இந்த அறிக்கை தேன்பூச்சி எல்லாம் வந்துடும். இப்போ இந்த ராணியைத்தான் தேடுற முயற்சியில் இருக்கான்றத சாப்பிட்றான். தேண்டா என்னண்டா வந்து தேனே தின்றுவா, இது தேன் பூச்சியை தின்றுவான் போல இருக்கு. இந்த பிடிச்சிருக்கவனு கை என்ன ப்ரா சாப்பிட போறியா? ஹலோ சாப்பிட போகிறீங்களா? வாய்க்கு கிட்ட போகிற மாதிரி. சாமிக்கும் கண் இல்லையா, திருவு கொடுத்துண்ட கொடுங்கடா. எல்லாரும் அவங்களோட வாட்டில் தராங்க. இவர் என்ன குத்துறதுக்கு என்ன தெளிச்சு வர்றாரு. நான் ஓடுவேன். அங்கெல்லாம் எஞ்சல் வந்து மட்டக்களப்பு. நீங்கள் திரும்புகிற பக்கம் வந்து அக்கரைப்பத்து. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மட்டக்களப்பு டவுனால் போயிடுவீங்க. ஸோ கடைசியும் பெற்றாச்சு. இந்த கூட்டத்துக்குள்ளே இப்போ ராணியை தேடி பிடிக்கணும். ராணியை தேடி பிடிச்சா கேம் ஓவர். தான் சீன் இப்படி தான் நடக்குது. அதை இப்படி எடுத்து காட்டுறான். நெருக்கி தேன், இதான் தேன். கடலும் முந்தன் தோழன் தான். மூடுங்க. ஸோ மூடிய சேர்ந்த கத்தி தாங்க தகடு இருக்காது. இப்படியே வச்சா அவங்க கூட்டுக்குள்ளே போவாங்க. அந்த சின்ன ஒரு ஓட்டை இருக்குன்னு சொன்னேன், அதில் போவாங்க. வாட்டு பிடிக்கிறோம் ஏதாவது நோட்டுக்குள்ள ஏறி போட்டேன். லூக்கில் நிற்காது ராணி. இல்லை வா கொஞ்சம் இப்போ கொண்டு ராணி
ராணியை கண்டுபிடித்தான் தம்பி. இதான் ராணி. இந்த அறியாது இது ராஜா. கையை இது ராஜா எங்களை காட்டுறான். ராஜா ராணி இல்லை, இல்லை ராணி மட்டும். ராணியை வேறு கொஞ்சம் ராணியை பறந்துரு மிஸ் ஆகிக்கின்ற கஷ்டம். ராணியை வேறு பிடிச்சி எடுத்தார். சாய் ஆள்தான்பா. ராணியை உடனே கிடச்சி பெட்டிக்குள்ள ஓட்டாச்சு. இந்த அறியாரு. ஸோ இனி பக்கத்தில் நிற்கிறது நீ பார்த்துருக்கல நான் உள்ளுக்குள்ள போகும். இந்த பாருங்க ராணியை தேடி எப்படி போகுதுண்டு. கேம் ஓவர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராணியை தேடி அப்படி மக்கிதான் பாருங்க. இது படத்தை அந்த கை வச்சு கிடத்தாலையும் ஒரு இடஒதுக்கி மேலாலையும் போகலாம். தெளு தள்ளிஞ்சாலே இந்த தேனெல்லாம் அப்படி உள்ளுக்குள்ளே போயிடும். இப்படி சர ரெண்டு போகுதுன்னு ஓடு கூடு 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 ஓடு ஓடு. கை மறைக்குது. உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். அம்பிட்டு தான் முடிச்சு விட்டாங்க போங்க. இன்னைக்கு ஒரு பிடி இவ்வளோத்தையும்.
கைஸ் இவ்வளோ நேரம் மெனக்கெட்டது வந்து இதுக்கு தான். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது இதை பார்த்துக்கிறதுக்கும். ஸோ தேன் நம்மளோட கையால் எடுத்து நம்மளே சாப்பிட்றது வந்து உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டு. இதில் டேஸ்ட்டு வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து இப்படி சாப்பிட்றது, இப்படி நம்மளோட கையால் எடுத்து சாப்பிட்றது வந்து அதிலும் நம்மளே இப்போ பார்த்தீங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளோட கையால் எடுத்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றது தெரியுதானே. இதில் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றது எப்படி ரெண்டா ஒரு துண்டு எடுக்கிறோம். டேஸ்ட்டுமே வேறு லெவல். கட் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வந்து எந்த கலப்படம் இல்லாத தேன், எந்த கலப்படம் இல்லாத தேன் எங்களோட கையால் எடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் தட்டுருங்க. இது போல் இன்னும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். இது போக மனசில் நான் வீடியோ கட் பண்ணி போட்டு இதில் தனியாக போய் கவனித்துக்கிறேன். ஸோ பாய்.